Good evening. Differentiation. இப்போ ஒரு 3 function எடுத்துக்குறோம். Y is equal to x cube, y is equal to sin theta, y is equal to sin t. இந்த மாதிரி ஒரு 3 function எடுத்துக்குறோம். இந்த y equal to x cube அப்படிங்கிறதுல y வந்து dependent variable. y வந்து x depend பண்ணியிருக்குது. x வந்து independent variable. x வந்து independent. அதுக்கு நீங்க x க்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா y மாறிட்டே இருக்கும். x க்கு 1 ன்னு எழுதினீங்கன்னா y equal to 1 ன்னு கிடைக்கும். x க்கு 2 ன்னு எழுதினீங்கன்னா y equal to 8 ன்னு கிடைக்கும். அப்ப x வந்து independent. அப்ப y வந்து எதை பொறுத்து மாறுது அப்படினா x பொறுத்து மாறுது with respect to x. அப்ப y தான் மாறுது. differ y. அத நம்ம dy ன்னு சொல்றோம். differ y with respect to x. அதான் dy by dx. அப்ப y is equal to x cube ன்னு இருந்தா dy by dx. y is equal to theta sin theta ன்னு இருந்தா dy by d theta. y is equal to sin t ன்னு இருந்தா இங்க t மாறுது, சாரி y மாறுது dy with respect to dt dy by dt. இப்போ நம்ம புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. f of x equal to constant னு வெச்சுக்கோங்களேன். c constant. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0. அடுத்து பவர் ரூல் னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. f dash of x is equal to x power n ன்னு இருந்துச்சு அப்படினா f dash of x is equal to n into x power n minus 1. இதே நம்ம என்ன செய்யலாம், y equal to x power n எடுத்துக்கிட்டு dy by dx is equal to n into x power n minus 1 சொல்லலாம். அதாவது பவரை முன்னாடி வச்சுக்கிட்டு பவர்ல இருந்து 1 டிக்ரீஸ் பண்ணிருங்க. dy by dx is equal to n into x power n minus 1. அடுத்து ப்ராடக்ட் ரூல். உங்க புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா h of x equal to f of x and g of x னு கொடுத்திருக்காங்க. அதாவது f of x உம் g of x உம் சேர்ந்த ஒரு ஃபங்க்ஷன் h of x னு கொடுத்திருக்காங்க. அத நம்ம uv அப்படினு எடுத்துக்கலாம். f of x u னு எடுத்துக்கலாம், g of x v னு எடுத்துக்கலாம். அப்ப uv ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருந்துச்சு அப்படினா அது பேர் ப்ராடக்ட் ரூல். அப்ப uv is equal to u வச்சுக்கிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும் பிளஸ் v ஐ வச்சுக்கிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இதுல பிளஸ்ங்கிறதுனால ப்ராடக்ட் ரூல்ல மட்டும் நீங்க uv எழுதும்போது மாத்தியும் பண்ணலாம். v ஐ வச்சுக்கிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் பிளஸ் u ஐ வச்சுக்கிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இதுதான் ப்ராடக்ட் ரூல். அடுத்து குவாஷன்ட் ரூல். குவாஷன்ட் ரூல் உங்க புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா h of x is equal to f of x by g of x னு கொடுத்திருக்காங்க. அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் டிவைட்ல இருந்துச்சு அப்படினா அது பேர் குவாஷன்ட் ரூல். u by v நம்ம நியூமரேட்டர்ல உள்ள ஃபங்க்ஷனை u னு எடுத்துக்கிறோம், டினாமினேட்டர்ல உள்ள ஃபங்க்ஷனை v னு எடுத்துக்கிறோம். அப்ப u by v is equal to டினாமினேட்டர்ல உள்ளத ஸ்கொயர் னு எழுதிக்கிறோம், v ஸ்கொயர். v அப்படியே வச்சுக்கோங்க. டினாமினேட்டர்ல எதை ஸ்கொயர் பண்ணி எழுதுறீங்களோ அத நியூமரேட்டர்ல எடுத்துக்கிறோம். v ஐ வச்சுக்கிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும் மைனஸ் u ஐ வச்சுக்கிட்டு சாரி முதல்ல u ஐ வச்சுக்கிட்டு சாரி v ஐ வச்சுக்கிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும் மைனஸ் u ஐ வச்சுக்கிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்ப u by v is equal to டினாமினேட்டர்ல v ஸ்கொயர், டினாமினேட்டர்ல உள்ளத முதல்ல வச்சுக்கறணும், v ஐ வச்சுக்கறணும். எதை டிஃபரன்ஷியேட் பண்ணனும், u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும் மைனஸ் u ஐ வச்சுக்கிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். u by v is equal to v u dash minus u v dash by v square. அடுத்து செயின் ரூல். செயின் ரூல்ங்கிறது ஒண்ணு இல்ல, உங்களுக்கு சம் வரும்போது நான் கிளியரா சொல்லிறேன். dy by dx equal to dy by du into du by dx. அதாவது இங்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல dy by du u ல முடியுது, அடுத்து u ல ஆரம்பிக்கிறதுனால அத செயின் ரூல்னு சொல்றோம். செயின் ரூல் வந்து உங்களுக்கு நான் சம் நடத்தும்போது நான் கிளியரா சொல்லிறேன். எக்சர்சைஸ் 5.2 differentiate the following function அப்படினு சொல்லிட்டு do not simplify னு கொடுத்திருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம் அப்படினு சொல்லிட்டாங்க. do not simplify. அப்ப நீங்க differentiate பண்ணா மட்டும் போதும். அப்ப y is equal to x square plus 6 into 4x square minus 2x plus 1 அப்படினு கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை u னு எடுத்துக்கிறோம், செகண்ட் ஃபங்க்ஷனை v னு எடுத்துக்கிறோம். அப்ப dy by dx is equal to x square plus 6 அப்படியே வச்சுக்கிறோம். எதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், u வச்சுக்கிறோம், v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்ப 4x squared பவரை முன்னாடி வச்சுக்கிட்டு பவர்ல இருந்து ஒன்னு குறைச்சிரணும். அப்ப 2 முன்னாடி வந்துச்சு அப்படினா ஆல்ரெடி முன்னாடி 4 இருக்குது. அப்ப 8x 2 ல இருந்து ஒன்னு குறைச்சீங்கன்னா 1. அப்ப 8x மைனஸ் 2 into x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் இப்போ v ஐ வச்சுக்கிட்டு அடுத்து u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். u வச்சுக்கோங்க 4x square minus 2x plus 1 v ஐ வச்சுக்கோங்க.
அடுத்து u டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அடுத்த ஸ்டெப்ல என்ன எழுதிருக்கேன் பாருங்க, x ஸ்கொயர் + 6 8x - 2 அப்படியே வச்சுக்கிட்டு நான் மல்டிப்ளை பண்ணல, do not simplify ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 4x ஸ்கொயர் - 2x + 1 into 2x + 0 2x ன்னு எழுதிட்டேன். இது ஃபர்ஸ்ட் சம். உங்க புக் ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. அடுத்து செகண்ட் சம் பாருங்க. Question number 2. f of x equal to 3/x square minus 5x into 4th root of x square minus 4. இன்னொரு ஸ்டெப் நான் f of x மாற்றி எழுதிக்கிறேன். எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இந்த by x ஸ்கொயரை மேலே கொண்டு போய் -2 எழுதிக்கிறேன். அதாவது 3 into x power -2 எழுதிக்கிறேன். அதாவது 3/x ஸ்கொயர், இந்த டினாமினேட்டரில் 2 மேலே போகும்போது -2 ஆயிரும். அப்போ 3 into x power -2 minus 5x. இந்த ஃபோர்த் ரூட்டை அந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள் இல்லாமல், அந்த ரூட் சிம்பிள் இல்லாமல் 1/4 எழுதிக்கிறேன். அப்போ x ஸ்கொயர் -4 ஹோல் பவர் 1/4. இந்த ஃபோர்த் ரூட்டை 1/4 எழுதிக்கிறேன். அடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். 3 into x power -2 minus 5x u ஆகும். x ஸ்கொயர் -4 ஹோல் பவர் 1/4 v ஆக எடுத்துக்கிறேன். அப்போ f dash of x is equal to u அப்படியே வச்சுக்கிறேன். அதாவது 3x power -2 minus 5x u அப்படியே வச்சுக்கிறேன். v டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். முதல்ல பவர் ரூல் யூஸ் பண்ணுவோம். என்னன்னா, பவர் முன்னாடி வச்சுக்கிறோம், 1/4 முன்னாடி வச்சுக்கிடுவோம். 1/4 இன்ட்டு பவர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ 1/4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் -4 ஹோல் பவர் 1/4 - 1. அடுத்து செயின் ரூல் என்ன சொல்றாங்க, பவர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -4 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இப்போ u வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ v அடுத்து v வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ v என்ன, எக்ஸ் ஸ்கொயர் -4 ஹோல் பவர் 1/4 இன்ட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பவரை முன்னாடி வச்சுக்கோங்க, பவர்லேருந்து ஒன்று டிக்ரீஸ் பண்ணிடுங்க. அப்போ -2 முன்னாடி வந்துச்சு அப்படின்னா 3 into -2 -6 எக்ஸ் பவர் -2 ஒன்றை மைனஸ் பண்ணும்போது -1 மைனஸ் 5 into எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுறேன் பாருங்க, அந்த எக்ஸ் பவர் -2 கீழே கொண்டு வந்துடுவோம். 3/x ஸ்கொயர், அந்த -2ங்கிறது கீழே வந்தால் +2 ஆயிடுச்சு, -5x. இந்த இன்ட்டு 2x இருக்குதுல்ல, இந்த இன்ட்டு 2x, இந்த இன்ட்டு 2xை இந்த 4xோட மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ 2x/4 எக்ஸ் ஸ்கொயர் -4 இன்ட்டு இந்த 1/4 -1 அப்படிங்கும் போது இந்த மைனஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. 1/4 -1 அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 - 4/4 1 - 4 -3/4. அப்போ இந்த 1/4 -1க்கு பதில் நான் -3/4 எழுதிட்டேன். பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஹோல் பவர் 1/4 இந்த -6 இன்ட்டு எக்ஸ் பவர் -3 -6 இன்ட்டு எக்ஸ் பவர் -3. ஏன்னா -2 -1 -3 -5 சிம்பிளிஃபை பண்ணல, அப்படியே எழுதிக்கிட்டேன் பாருங்க. மறுபடியும் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, 3/x ஸ்கொயர் -5x, இந்த 2ம் 4ம் கேன்சல் ஆயிடுச்சு, x/2 வந்துருச்சு. அப்போ 1 இந்த -3/4 கீழே வந்தால் +3/4 ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் -4 இன்ட்டு 1/4 -6 பவர், இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டேன். அந்த -3 கீழே வந்தால் +3 ஆயிரும். அப்போ -6 இன்ட்டு 1/x3, அது ப்ராடக்ட் தான். -6 இன்ட்டு 1/x3 -5. இது சம் நம்பர் 2. இதுதான் f dash of x. f dash of x is equal to அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். சம் நம்பர் 3. y is equal to x plus 5 by square root of x plus 1. நியூமரேட்டரை u எடுத்துக்கோங்க, டினாமினேட்டரை v எடுத்துக்கோங்க, u by v. அப்போ dy by dx is equal to u by v ஃபார்முலா என்ன, v ஸ்கொயர். அதாவது டினாமினேட்டர் உள்ளதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1, அதை ஸ்கொயர் பண்ணிட்டேன். அடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கிட்டு நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இப்போ வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. மைனஸ் இப்போ மறுபடியும் யூ வச்சுக்கிறேன், யூ வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்.
ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ். நீங்கள் ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கலாம். ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1/2 ரூட் எக்ஸ். நீங்கள் தனியாகவே எழுதி பாருங்கள். ரூட் எக்ஸ்னு என்ன அர்த்தம்? எக்ஸ் பவர் 1/2ன்னு அர்த்தம். ரூட் எக்ஸ்னு என்ன அர்த்தம்? எக்ஸ் பவர் 1/2ன்னு அர்த்தம். அப்போ பவரை முன்னாடி வச்சுக்கோங்க, பவர்லேருந்து ஒன்று குறைச்சிருங்க. 1/2 மைனஸ் 1. அப்போ தேர்ஃபோர் 1/2 எக்ஸ் பவர் 1/2லேருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் 1/2. அடுத்த ஸ்டெப்பில் 1/2 டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டீங்கன்னா எக்ஸ் பவர் ப்ளஸ் 1/2. எக்ஸ் பவர் ப்ளஸ் 1/2. அப்போ இந்த ஒரு எக்ஸ் பவர் 1/2 பேர் ரூட் எக்ஸ்னு எழுதிடலாம். அப்போ நீங்கள் ஒரு ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ். அப்போ என்னாச்சு? எக்ஸ் ப்ளஸ் 5 வச்சுக்கிட்டு டினாமினேட்டரில் உள்ள எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ். அதை ஃபுல்லாகவே ரூட் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். 1/2 ரூட் எக்ஸ். மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அதனால தேவையில்லை. நான் அப்படியே முடிச்சிடறேன். இப்போ இதை இதுதான் ஆன்சர். சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, அப்படியே வச்சுக்கலாம். டூ நாட் சிம்பிளிஃபை. அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்க. எஃப் ஆஃப் டீன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x இருந்துச்சு, அதை நான் டீலே மாற்றிருக்கிறேன். ஏன்னா அது வேற ஒரு ஃபங்க்ஷன் டீலையும் இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸ்லையும் இருக்க முடியாது. அதனால உங்கள் புக்கில் 2xன்னு கொடுத்துருந்தாங்க, அதை நான் டீன்னு மாற்றிருக்கிறேன். எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2t + 1 ஹோல் டிவைடட் பை t + 1 ஹோல் கியூப். நியூமரேட்டரை யூன்னு எடுத்துக்கிறேன், டினாமினேட்டரை வின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு போன சம்மில் சொன்னது தான், டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ t + 1 ஹோல் கியூப்பை ஸ்கொயர் பண்ணால் t + 1 ஹோல் கியூப் ஹோல் ஸ்கொயர். அப்போ டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன், t + 1 ஹோல் கியூப் அப்படியே வச்சுக்கிறேன். நியூமரேட்டரில் ரூட் இருக்குது. அப்போ ரூட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ். ரூட்டில் உள்ள ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 இன்ட்டு அந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிருங்க, 1/2 ரூட் எக்ஸ். மறுபடியும் அந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 இன்ட்டு டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டி ப்ளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் u வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். யூங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2t - 1. வியை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா பவரை முன்னாடி வச்சுக்கிட்டு பவர்லேருந்து ஒன்று குறைச்சிருவோம். அப்போ 3 பவர் முன்னாடி வச்சுக்கிட்டோம் 3, t + 1 ஹோல் பவர் 3லேருந்து ஒன்று குறைச்சிருங்க, டிக்ரீஸ் பண்ணிருங்க 3 - 1. மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன் பாருங்க, t + 1 ஹோல் கியூப். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆகிது பாருங்க. அதாவது இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் பண்ணிடலாம், ப்ராடக்டில் தான் இருக்குது. அப்புறம் 1/2 1/ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2t + 1 மைனஸ் இந்த ஃபங்க்ஷனை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். அப்போ ரூட் ஆஃப் 2t + 1 இன்ட்டு இது 3 - 1 2, 3 இன்ட்டு t + 1 ஹோல் ஸ்கொயர், 3 - 1 2 ஹோல் டிவைடட் பை t + 1 ஹோல் கியூப். பவரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு 2 இருக்கிறதுனால இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சாரி, 3/2ன்னு வராது, பவரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6ன்னு வரும். இது 3/2 கிடையாது, இந்த இடத்துல 6. ஏன்னா பவரை மல்டிப்ளை பண்ணணும், 3 2 இன்ட்டு 6. இதையும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே முடிச்சிடலாம். இது ஃபோர்த்து சம். அடுத்து ஃபிஃப்த் ஒன்று பாருங்கள். ஃபிஃப்த் ஒன்று ஹச் ஆஃப் டீன்னு கொடுத்துருக்குறாங்க. ஹச் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2t² + 5 இன்ட்டு t - t பவர் -2 ஹோல் பவர் 1/2. இதை யூன்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு ஃபங்க்ஷனை வின்னு எடுத்துக்கோங்க, ரெண்டுமே ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுற பாருங்க, ஹச் டேஸ் ஆஃப் டி. அப்போ யூ அப்படியே வச்சுக்கிறேன், 2t² + 5 யூ அப்படியே வச்சுக்கிறேன். வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், பவரை முன்னாடி வச்சுட்டு பவர்லேருந்து ஒன்று குறைச்சிருவோம், பவர்லேருந்து ஒன்று டிக்ரீஸ் பண்ணிடுங்க. அப்போ 1/2 பவரை முன்னாடி கொண்டு வந்துட்டேன், t - t பவர் -2 ஹோல் பவர் 1/2 - 1 இன்ட்டு மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மறுபடியும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, t² டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதே தான், பவர் முன்னாடி வச்சுட்டு பவர்லேருந்து ஒன்று குறைச்சிருங்க, டிக்ரீஸ் பண்ணிடுங்க. அப்போ -2 -2லேருந்து 1 சப் பண்ணிங்கன்னா -1. இப்போ இந்த அதாவது யூ வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். அடுத்து மறுபடியும் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. யூங்கிற இடத்துல 2t² + 5 இருக்குது. அப்போ 2t² டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 4t, பவர் முன்னாடி வச்சுட்டு ஒன்று குறைச்சிருங்க. அப்போ பவர் முன்னாடி வந்துச்சுன்னா ஆல்ரெடி 2 இருக்குது, 2 2 சார் 4, 4t 2லேருந்து ஒன்று குறைச்சிட்டிங்கன்னா t பவர் 1 தான், அதனால் தேவையில்லை 4t. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இப்போ பாருங்கள், அடுத்த என்ன எழுத பாருங்கள், 2t² + 5 t - t பவர் -2 1/2 - 1 -1/2 by 2, இந்த by 2 அப்படி எழுதிட்டேன். இங்கே
இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2, அப்போ 1 மைனஸ் 2 ப்ளஸ் 2 டி பவர், இந்த மைனஸ் 2வும் மைனஸ் 1ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 3 பிளஸ் 4t, இதை மல்டிபிள் எழுதிட்டேன், ப்ராடக்ட் எழுதிட்டேன் பாருங்க, ப்ராடக்ட் எழுதிட்டேன் 4t இன்ட்டு டி மைனஸ் டி பவர் மைனஸ் 2 ஹோல் பவர் 1/2. சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், நீங்கள் எப்படி வச்சுக்கலாம். சரி, தேங்க்யூ.